வெல்கம் டு ஐசக் கிரியேஷன்ஸ். இன்னைக்கு ரெண்டு வகையான காலிஃப்ளவர் பக்கோடா பார்க்க போறோம். ஒன்று வந்து கடலை மாவில் முக்கி எடுத்தது, இன்னொன்று கார்ன்ஃப்ளவரில் போட்டது. இது ரெண்டு விதமான காலிஃப்ளவர் பக்கோடாவும் எப்படி செய்யலான்றத வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். நம்ம இன்னைக்கு ரெண்டு விதமான காலிஃப்ளவர் பக்கோடா செய்ய போறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த காலிஃப்ளவர் பாருங்க, கரெக்டா நறுக்கிட்டு சரி சமமா கொஞ்சம் சின்ன சின்ன சைஸா ஒரே மாதிரி ஈவனா இருக்க மாதிரி முடிஞ்ச வரைக்கும் பாருங்க. இல்லைன்னா பரவாயில்ல, அப்படியே பூவா எடுத்துட்டு அதை வந்து தண்ணியில கொஞ்ச நேரம் உப்பு போட்டு 2 நிமிஷம் கொதிக்க விடலாம். நல்லா அரை வேக்காடு தண்ணியிலேயே வெந்துடணும். மறக்காம கொஞ்சம் உப்பு போடுங்க. உப்பு போட்டு கொதிக்க வைக்கும் போது தான் அதுல இருக்க புழுக்கள்லாம் சாகும். எப்பயுமே புழு இருக்கும் இல்லையா காலிஃப்ளவர்ல, அதனால 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். வீடியோ எப்பயும் போல நம்ம கடல மாவு கரைச்சி வச்சுக்கிட்டோம். மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு, கொஞ்சம் பெருங்காயம் இப்படி போட்டு நல்லா கரைச்சி வச்சுட்டோம். அதில் இந்த காலிஃப்ளவர் இப்படி முக்கி எடுத்து நம்ம போடுவோம். இது ஃபர்ஸ்ட் டைப்பு. பாருங்க, இது எல்லாத்தையும் நம்ம எண்ணெயில முக்கி போட்டுட்டோம். இது நல்லா வேகட்டும். வெந்தோடனே 2வது பக்கம் திருப்பி போடலாம். ஏற்கனவே நம்ம நல்லா வேக வச்சிருக்கோம் இல்லையா, அதனால நல்லா சீக்கிரமே வந்துடும். நம்ம ஒழுங்கா வேக வைக்கல அப்படின்னா நம்ம எண்ணெயில பொரிச்சு எடுத்தா கூட உள்ள வந்து வரன்னு ஒரு மாதிரி மறுத்து பச்சையா கடிக்கிற மாதிரி இருக்கும். அதனால அதை மாதிரி செய்யாதீங்க. நல்லா கொஞ்சம் வேக வச்சிருங்க. இப்ப திருப்பி போட்டு வேக வைக்கலாம். இது நல்லா திருப்பி போட்டு 2வதுலயும் நல்லா வேக வைக்கலாம். இதுதான் நம்ம செய்யற எப்பயுமான மெத்தட். இதுதான் நம்ம இதே மாதிரி தான் ஒரே வாட்டியில நம்ம நல்லா வேக வச்சுட்டு கடலை மாவுல முக்கி எடுத்து நம்ம பஜ்ஜி சுட்டுருவோம். இதில் பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவரோட ஜாஸ்தியாக கடலை மாவு தான் இருக்கும். நம்ம நல்லா உணர முடியும். இதெல்லாம் சத்தம் அடங்குற வரைக்கும் நல்லா வேகட்டும். நல்லா வெந்துருச்சு. நம்ம இப்போ எடுத்துடலாம். பாருங்க, காலிஃப்ளவர் பக்கோடா செஞ்சுட்டோம். இது காலிஃப்ளவர் பக்கோடான்னு நம்ம சொன்னாதான் தெரியும், உள்ள என்ன இருக்குன்னு தெரியாது. இங்க பாருங்க, இதை நம்ம வெட்டி பார்த்தோம்னா இங்க பாருங்க நல்லா வெந்திருக்கு. பாருங்க, இப்பதான் நமக்கு அந்த நறுக்குன்ற சத்தம் கேட்காது. நல்லா வெந்து சரியான பதத்துல அமைஞ்சிருக்கு. இது ஒரு வகை காலிஃப்ளவர் பக்கோடா. பாருங்க, காலிஃப்ளவரை நல்லா வேக வச்சு எடுத்து கலர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தெரியும். நல்லா வேக வைங்க, இல்லைன்னா என்னதான் வறுத்தாலும் வேகாது. ஆனால் நல்லா வேக வச்சிருக்கேன். 2 ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட், 2 முட்டை, 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 2 ஸ்பூன் பச்சரிசி மாவு, 1 ஸ்பூனு மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு. இதுக்கு தேவையான பொருட்கள் இவ்வளவு மட்டும்தான். நம்ம வந்து எந்த காரணத்துக்கு கொண்டு இதுல கடலை மாவு போடவே மாட்டோம், பாத்துக்கோங்க. காலிஃப்ளவரை நல்லா எடுத்துட்டோம். இப்ப இதுல இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட போட போறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டு இந்த மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு போட போறோம். மிளகாத்தூள் எல்லாமே உங்க இஷ்டம் தான். மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு எல்லாமே உங்க இஷ்டம். உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கலாம். இதுல 2 ஸ்பூன் போடுங்க. ஈக்குவலா போட்டீங்கன்னா தான் நல்லா இருக்கும். அவ்வளவுதான். இப்ப முட்டையை 2 உடைச்சு ஊத்திடலாம். பாருங்க, 2 முட்டையும் உடைச்சு ஊத்தியாச்சு. நல்லா அகலமான பாத்திரத்துல வச்சு நல்லா கிளறி விடலாம். இது அவ்வளவு தண்ணி தேவைப்படாது. இந்த 2 முட்டையே தேவையான அளவு தண்ணி தந்துரும். சப்போஸ் உங்களுக்கு இன்னும் ரொம்ப ட்ரையா இருக்குன்னு நினைச்சீங்க அப்படின்னா
இங்கே பாருங்கள், தேவையான அளவு தான் இருக்குது. சப்போஸ் ட்ரையாக இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு இன்னும் நிறையா போட்டிருக்கீங்கன்னா ரேஷியோ முட்டையோட அளவை மாற்றிக்கோங்க. ஒருவேளை ரொம்ப தண்ணியாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா, இல்லை ரொம்ப திக்காக இருக்குன்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் தண்ணி தெளித்து விடுங்க. ஆனால் தண்ணியை மொண்டு மட்டும் எந்த காரணத்துக்கு விட்டு ஊற்றிடாதீங்க. இது நல்லா பிசைஞ்சாச்சு. இதை ஒரு டப்பாவில் போட்டு ஃப்ரிட்ஜில் ஒரு 1 மணி நேரம் நல்லா ஊற விடலாம். இதை எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சு வச்சாச்சு. இப்போ வேற ஒரு பாத்திரத்தில் எடுத்து மூடி ஃப்ரிட்ஜில் 1 மணி நேரம் வச்சுட்டு சமைக்க ஆரம்பிக்கலாம். நம்ம ஊற வச்ச எல்லாமே நல்லா ஊறி நல்லா கரெக்டாக கிடைக்கும். இப்போ இதை அப்படியே எண்ணெயில் போட்டு இங்கே பாருங்கள், எண்ணெயில் போட்டு பொரிச்சோம் அப்படின்னா காலிஃப்ளவர் அப்படியேவும் தெரியும், ரொம்ப ரொம்ப மொறுமொறுப்பாகவும் இருக்கும். இப்போ பாருங்கள், ஒன்றுன்னா எண்ணெயில் போடலாம். சும்மா ஒன்றுன்னா எடுத்து போடு. பாருங்கள், இப்படி டைரெக்டாக எண்ணெயில் போட்டுட்டோம். இது நல்லா மொறுமொறுன்னு வரும். அதே சமயத்தில் பாருங்கள், அந்த காலிஃப்ளவர் நமக்கு அப்படியே தெரியவும் செய்யும். இந்த நுரையெல்லாம் அடங்குற அளவுக்கு நல்லா வேகட்டும். இதில் வேறு எதுவுமே இல்லைன்னா நல்லா ரொம்ப நேரம் வேகும். பார்த்தா நமக்கு காலிஃப்ளவர் கூட ஒன்றும் இல்லாத மாதிரி தெரியும். காலிஃப்ளவர் தெரியுதே அப்படின்னு பார்ப்போம். ஆனால் இது ரொம்ப நேரம் நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். அது ரொம்ப நேரம் வேகும். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இங்கே பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும். நல்லா சத்தம் கேட்குது பாருங்கள், கிறிஸ்பியாக இருக்கும். பாருங்கள் சத்தத்தை, நல்லா கரன்னு இருக்கும். எதுவுமே போடல. 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவரும் 2 ஸ்பூனு அரிசி மாவு தான். கடல மாவு ஒரு துளி கூட கடல மாவு கிடையாது. இது ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.